ஃபைனலாக க்ரூஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பட் நம்மளோடது எதுன்னு தெரியாது. ஓகே பாய். இது எங்கள் க்ரூஸ்ன்னு தெரியல, பார்ப்போம். அதுதான் எனக்கும் தெரியல எதுன்னு. ஆமா, ஒரு கப்பலுக்குள்ள போய் அடுத்த கப்பலும் போகலாம். அது பழதான் இருக்கா, முன்னுக்கு வடிவா வச்சுட்டு பின்னுக்கு பழத்திலே நிறுத்துவாங்க. ஸோ நீ உள்ள போனாதான் தெரியும் எது புக் பண்ணியிருக்காங்கன்னு. எங்க சூட்கேஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு. எல்லா வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸும் உள்ள போறாங்க. இப்போதைக்கு இதுதான் போகுது. இதுக்கு போகுதா இல்லை வேற எங்கேயும் போகுதா? ஹலோ ஹோட்டல்ன்ற கப்பலோட பேர் ராயல் அட்வென்ச்சர். லிஃப்ட் இருக்கே. Thank you. அதான் நான் சொன்னேன்ல, நம்ம தான் லாஸ்ட். What is the key? Okay. 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 I know that. Yeah. கப்பல் ஓடுறது ஏன் கப்பல் ஓடுறதுன்னா மூவ்மெண்ட் தான். இதாண்டி முதல் மூவ்மெண்ட் தான் நம்ம இருக்காங்க. மூவ் ஆக ஆரம்பித்து விட்டோம். எல்லாத்துக்கும் லேட்டாக போகிறது ஒரு நியாயமாக இருக்குது. கப்பல்லையுமா கடைசியாக ஏற வருவீங்க. நாங்கள் வந்து ஏறினோடனே கப்பலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி திருப்பி சொன்னாங்க எடுக்க போகிறோம், பொருளை ஏற்றிட்டீங்களான்னு. லக்ஸர் தெரியுது, பால்கனியோடு இருக்குது. ஆனால் பால்கனிக்கு வெளியே உட்கார்ற மாதிரி இல்லை, இது கம்பி போட்டிருக்கு. ஃபோனை கீழே ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். ஆமாம், நைல் நதிக்கு தானம் பண்ணதான் இருக்கும். இதுக்கு க்ரூஸ், இது எங்களுக்கு முன்னாடி ஒரு க்ரூஸ் போகுது. இப்படி நிறைய க்ரூஸ் நிற்கிது. இங்கே லக்ஸர்லேருந்து சண்டேஸ் கிளம்புது. இதுதான் கர்நாக் டெம்பிள். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸில் தெரியுது மக்களே, இதுதான் கர்நாக் டெம்பிள். நாங்கள் போகலை. லக்ஸர் வந்து அந்தது சூரியன் சந்திரனுக்குரிய கோயில். ஏன்னா டைம் இல்லாத பற்றாக்குறை. லக்ஸருக்கே டைம் போயிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்திருக்க மாட்டோம். சாரி, இது கர்நாக் இல்லை, லக்ஸர். நம்ம போன அந்த தூண் பார்த்தது, அதான் தூண் பார்த்தது. கர்நாக்கு நமக்கு ஷிப்பு இருந்த இடத்துல இருந்தது. தெரியுதா 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 மக்களே? நைல் நதி ஏசி அப்புறம் வராதே. நைல் நதி ப்ளூ கலர்ன்றாங்க, பச்சை கலர் தண்ணி கட்டு. அதானே அப்போதையே சொன்னாங்கல்ல, டென்ஸாக இருக்கும். அதனால தான் எத்தியோப்பியாவா அது என்ன சொமாலியாவிலேருந்து ஹட்சிபுட் ராணி கொண்டு வந்துச்சுன்னு. என்ன சொன்னா நீங்களே கலைக்கிறார் சண்டைக்கு வரான்னு நீங்களே பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு நீளமாக தெரியுது கூட காண்பல. இப்போ பாருங்க, நீளமா தெரியுதா பச்சையா தெரியுதான்னு? நீளமா தான் தெரியுது. The world's longest river தான் நைல். இதுல நாங்கள் 3 nights and 4 days இந்த நைல் நதியில மக்களே நாங்கள் 3 night
டேன்னு பார்த்தா 4 days நாங்கள் தங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே இப்போ தான் அரைக்கிறோம். லக்ஸோர்லேருந்து ஏறுறோம். எங்கே அஸ்வானுக்கு போகிறோம். நானும் உட்காந்து பேர்கள் தெரியும், எனக்கு முதல் பேர் தெரியாது. ஆனால் இங்கே மல்லாவின்ற இடம் கிடக்கு. இடையில வரைக்கும் நான் பார்த்தேன். அதுங்கட ஒரு பேர் வன்னி, அதாவது இலங்கையில் வன்னி ஒரு இடம் கிடக்கு மல்லாவி. இங்கேயும் நான் பார்த்தேன் மல்லாவி உண்டு. எங்கே ஐரோவிலேருந்து இங்கே வரைக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து மல்லாவின்னு போகுது. போட்டா ஏதோ கியூனாக்கு முதல் ஏதோ ஒரு இடத்துக்கு மல்லாவி. அப்படி பாருங்க, ரூம் எல்லாம் சூப்பரா கிடக்கு. நான் ரூம் டூர் அடுத்து காமிக்கிறேன். லக்கேஜ் அடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ரூம் டூர் காமிக்கிறேன். சத்தியமா நீங்க யாரையும் பாருன்னா 30 வயசுல வந்துருவோம். 35 கடைசி 35. அதுக்கு புற வந்தீங்க நடக்க மாட்டீங்க, வயிற்ற கலக்கும். ஏன்னா நடக்கணும், நல்லா நடக்கிற ஆளா இருக்கு. இந்த வெள்ளக்காரெல்லாம் வயசுக்கு வராங்க. அதுல வீல் சேர்ல வராங்க தெரியுமா நிறைய பேரு. எங்களுக்கே மாட்டு வராங்க, உங்களுக்கு அப்படி கண்டு டெஃபெண்டம் வராங்க. அதான் மக்களே, நீங்க பார்த்துருப்பீங்க மியூசியத்துக்கு. அதாவது பிளைண்ட் ஆட்கள் வர்றாங்க. டச் அண்ட் ஃபீல். நீங்கள் இப்போ நான் அதை சொன்ன வரைக்கும் தேவையில்லாத அதை பார்க்கல, அதை கொள்ளலான்னு சொல்லுவீங்க. எனக்கு தேவையில்லாத பேசாம இல்லை, அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்றாங்க. அதை கூட வர கைடு காமிக்கிறாங்க. அது எனக்கு நான் நினைக்கிறேன். எந்த இதுபடி பார்த்தா எனக்கு அவங்கள மாற்றமா போல எனக்கு உங்களுக்கு என்ன தெரியாது. ஓகே, இதுக்கப்புறம் கப்பலோட ஹார்ன் அடிக்குது. இதோட நம்ம இந்த ரூமோட விளாக இதோட முடிச்சுக்குவோம். இனி க்ரூஸை சுற்றி காமிப்போம். ரூம் விளாக், ரூம் டூர். க்ரூஸோட ரூம் விளாக் முடிஞ்சது. அங்கே ஒன்று கிளம்பி போகுதா வருதா ஒன்றும் தெரியல. தொழிலே அதானே, ஆலப்புழால போட் ஹவுஸ் நிற்கிற மாதிரி தான் இங்கே. அவங்க பார்க்கிங்க்கு இப்போ தான் போகிறாங்க போல, தெரியல. அங்கே போய் நிற்க போகுது இப்போ. இது ஆனால் கம்பேர் பண்ணும்போது சின்ன க்ரூஸ் தான். பெரிய க்ரூஸ்ன்ற அந்த க்ரூஸ் இல்லை. வேர்ல்ட் டூர் போகிற க்ரூஸு. அதை விட கம்பேர் பண்ண சின்னது தானே. அது 7 ஸ்டார் க்ரூஸ் எல்லாம் இருக்குல்ல. கார்டியெல்லாம் சென்னை டு இது போகிறதே நல்லா, ஸ்ரீலங்கா வர்றதே அதுவே பெரிய க்ரூஸு. சரி, நெடுந்தீவு போட்டுக்கு போனோம். இப்போ அது நெடுந்தீவு போட்டு எது, அந்த மண் மூடை எடுத்துட்டு போனோம், சிமெண்ட் மூடை ஏற்றிட்டு போன போட்டு. அதுல உள்ள சந்தோஷம் இதுல இருக்கா? அதுல நான் 2000 கொடுத்தேன். இல்ல, அதுல நல்ல காத்து வந்துச்சுல. இதுல ஏன் காத்து இல்ல? இத்துடன் இந்த vlog நிறைவடைகிறது. வீண் வம்பில் போய் முடியும் இல்லாவிட்டால் மக்களுடன். இது போனா எஸ் பாய். அப்புறம் பாப்போம். ரிவர்ஸ் கியர்ல போகும். பாருங்க, கரிப்பு. நான் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோ தான் போடுவேன். இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கே ஃபைனல் முடிவு தெரியணும்ல. ஓகே ஓகே பாய். ஃபுல் போட்கா. அப்புறம் ஏன் இங்கே இறங்கி போய் கடையில் மெக்டானல்ட்ஸ் ஆமாம், அது தெரியாமல் சாப்பிட்டு வந்துட்டோம். காசு போச்சு. எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரே கழுதை ஒரே குதிரை. கீழே காஃபி டீ வச்சுருக்காங்க, போய் குடிச்சிட்டு 4 மணிக்கு போகணும் குடிக்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். எந்த எதில் போடுறது பாட்டி? இது என்ன ஹோட்டலா? கேட்டில் நெஸ்கஃபே கொடுங்க. 4 ரூபாய்க்கு டீ கொடுப்பாங்களாம். இப்போ மணி 2:30. 4 ரூபாய்க்கு டீ கொடுப்பாங்க. டீ போடுற வேலையும் இல்லை க்ரூஸில். டீ 4 ரூபாய்க்கு. எத்தனை மணிக்கு சொன்னாங்க சாப்பாடு? 4 ரூபாய்க்கு டீ சொன்னாங்க. டீ. அதுக்கப்புறம் திருப்பி நைட் 7:30 to 8:30 டின்னர் டைம். ஓகே, மார்னிங் 7:30 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட் 1:30 to 2:30. சாரி, லஞ்ச். இந்த வெயில்ல ஏன்பா அவர் மேல போய் நிக்கிறாரு? வீடியோ எடுக்கிறாரு. இந்த வெயில்ல தான் வீடியோ எடுக்கணுமா அவரு? ஓகே, அப்போ நமக்கு க்ரூஸுக்கு வந்தால் டீ போடுற வேலை கிடையாது. தப்பு சண்டா 3 நாளைக்கு வனிதா. உங்களை சைடு வாங்கிட்டு போகுது மக்கள். அவர் பாருங்களேன், மேலே ஒருத்தர் உச்சி வெயிலில் நின்று
நைல் நதி அழகா இந்த வெயில்ல கண்ணு அடி தெரியுது. இப்போ எங்கேயும் தண்ணிங்க தானே அது கீழே வந்து இது ரெஸ்டாரண்ட் அங்க அதுல நிக்கிறதுக்கு பால்கனி இருக்கு பாருங்க. இல்ல பாந்தா அவர் பால்கனில நிக்கிறாரு ஒருத்தர். எங்கடைக்கு பால்கனி இல்ல. அதான் என்ன இது மிஸ்ஸஸ் கன்சர்ட்ஸ் 2. அவங்க இன்ஜினா அந்த ஜென்ரேட்டர் இதுன்னு பின்னாடி இப்படி இழுத்து மூடி கட்டி இருக்கு. வெறும் 2 தான் இந்த போட்டு ரெக்கவரி. இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா நம்ம டீ குடிக்க போறோம். கெட்டில் இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு? 7:30 to 8:30. எஸ் மக்களே, இப்போ நாங்க அப்பா டெக் போறோம். எதுக்கு போறோம்? டீ குடிக்க போறோம். மேலே தான் ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. பூல் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 8 AM till sunset. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? Coffee. Coffee. You can have some snacks. Yeah, coffee. One coffee, one tea. இதுவும் அதுவும் ஒன்று தானே? அப்பா ஓகே. இந்த குக்கீஸ் வேணும் எனக்கு. நீங்களே எடுங்க. எனக்கு தான் எடுக்கிறீங்களா? இந்த கேக்கில் ஒன்று எடுங்க. எல்லாம் எனக்கு தான் மக்களை. இவரு தான் அது ஃபிக் ரோல், எனக்கு வேண்டாம். பஸ் ஓட்டுறாங்க. நம்ம அந்த ஊர் லாரி சவுண்ட் மாதிரி இருக்கு. டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்க க்ரூஸோட ஹைட்டு இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. 3 பெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்னா நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம். எங்கள் நம்மளோட ரெஸ்டாரண்ட் என்னென்ன டைமுன்னு பார்க்குறேன். 6லேருந்து 8 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டா? என்னடா அது? 1:30லேருந்து 2:30 லஞ்சு. சரி, திருப்பி செயிலிங் டைம், திருப்பி 4 to 4:30 டீ டைம். சரி, அதை கூட விடுங்க. 7 மணிக்கு காக்டைல், 8லேருந்து 9க்குள்ளே டின்னர். நல்ல வழக்கம்டா, நல்ல பழக்கம். ஸோ இப்போ இதான் ரெஸ்டாரண்ட். நான் யாரும் வரல, நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆள் பாருங்கள், ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே டேபிளில் தான் நீங்கள் 3 நைட்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் யூஸ் பண்ண போகிறேனே. டேபிள் எல்லாருக்குமே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. யூ ஹேவ் அண்ட் சுகர், டீ அண்ட் தென் பெப்பர் அண்ட் சால்ட், ஒயின் கிளாஸ். இப்போ நான் சாப்பாடை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். கேக் இருக்குது மக்களே, கேக் இருக்குது. அதான் நமக்கு முக்கியம். கேக் எப்படி நமக்கும் பழத்துக்கும் ஆகாது. கேக் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிடுவோம். பண்ணுக்கு பிறந்தவனுங்க.
ஓகே மக்களே, நைட் சாப்பாடுக்கு நான் ஃபைனலாக எடுத்துருக்கிறது பிரெட், சிக்கன், ரைஸ் அண்ட் தென் கேக். நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? டர்க்கியா? சார்ட்டட் வெஜிடபிள்ஸ். ஃபிஷ். ஓகே. டர்க்கி. பர்த்டேயா? பர்த்டே. மக்களே, மழை பாம்பு ஒழுங்கி போட்டிருக்குது. இங்கே ஓசி சாப்பாடு புஃபே அதை அடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் எல்லாம் என்னோட க்ரீம் கேக் அதெல்லாம் சாப்பிட்டுக்கு பாருங்க. ஆப்பிள்லாம் எப்படி இருக்கிறது, கொய்யாப்பழம் இருந்தா நீங்களே பாருங்க. புஃபே அங்கே முடிய போது பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. நாளைக்கு இந்தியன் பிரியாணியா பார்ப்போம் எப்படி இருக்கிறது.